உலகத்தையே வெல்லும் ஒரே காதல், பெற்றோர். ஒரு கிராமத்தில் ராமன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனது பெற்றோர் வில்லுவும் மலருமானவர்கள், உழைப்பால் வாழ்ந்து வந்தனர். ராமனின் கல்விக்காக அவர்கள் பல தியாகங்களைச் செய்தனர். ஆனால் ராமனுக்கு அதை உணர்ந்து கொள்வதற்கான வயது ஏதும் இல்லாதது. ஒருநாள் ராமன் தனது நண்பர்களுடன் விளையாடிச் சென்று விட்டான். இரவு ஆறுதரவில் அவர் வீட்டிற்குத் திரும்ப, அப்பா வேலையில் இருந்து திரும்பி வியர்வையில் உடைந்திருந்தார். அம்மா சமைத்துக் கொண்டிருந்தார். அப்பா, ராமா, நீ எங்கு இருந்தாய்? உன் படிப்பு எப்படி நடக்கிறது என்றார். ராமன், அப்பா, நான் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தேன். படிக்க சுத்தமாக மனசு இல்ல என்றான். அப்பா திடீரென அமைதியாய் இருந்தார். பின்னர் மெல்லமாக, ராமா, நீ யோசிச்சு பாரு. நாம் உன்னை படிக்க வைக்க எவ்வளவோ உழைக்கிறோம். உன் எதிர்காலம் நன்னா இருக்கும் என்று நம்பி உழைக்கிறோம் என்றார். அம்மா உணவு வைக்க, அப்பா, உன்னால எங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் என்று நம்புறோம். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். நம்ம குடும்பத்தை நன்னா முன்னேற்றணும் என்றார். அந்த வார்த்தைகள் ராமனின் மனசில் ஒலித்துக்கொண்டே இருந்தது. அந்த இரவு அவன் நன்றாக தூங்கவில்லை. மறுநாள் காலையிலேயே ராமன் படிக்க ஆரம்பித்தான். அப்பா அம்மா செய்த தியாகங்களை நினைத்து அவர்களது கனவுகளை நிறைவேற்ற உறுதியாக முடிவெடுத்தான். காலங்கள் நகர ராமன் படிப்பில் மிகச் சிறந்த மாணவனானான். பல வருடங்கள் கடந்து அவன் ஒரு சிறந்த மருத்துவரானான். அவனது பெற்றோர் பெருமை அடைந்தனர். ராமன், அப்பா, அம்மா, உங்களது தியாகங்கள் என்னை இங்க கொண்டு வந்தது. உங்களது அன்பு, உழைப்பு ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவியது என்றான். இந்த கதை பெற்றோர் தியாகங்கள், அன்பு மற்றும் கனவுகளின் அடிப்படையில் வளர்க்கப்படும் ஒரு சிறந்த வாழ்க்கையை முன்னிட்டு உதவுகிறது. பெற்றோர்களின் அன்பு எதையுமே வெல்லும் என்பதை உணர்த்துகிறது.